பீகார் சென்ற ஸ்டாலின், ராகுல் அழைத்தது ஏன்? பதைக்கும் பாஜக, பின்னணியில் என்ன பிளான்? இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் எவரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. ஸ்டாலின் பீகார் போறாரு. பீகார் மண்ணில் அவங்களுடைய அரசியல் தலைவர்கள் பேசும்போது எப்படி ஒரு ஆரவாரம், ஒரு வரவேற்பு கிடைக்குமோ அப்படியான ஒரு வரவேற்பு ஸ்டாலினோட பேச்சுக்கு கிடைச்சது. இவ்வளவுக்கு அவர் தமிழ்ல தான் பேசுறாரு. ஆனா கூட்டத்துல ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்ல. அவர் பேசினது ஒரு 14-15 நிமிடம் அப்படின்னாலும் கூட இதுக்கு பின்னணியில எவ்வளவு அரசியல் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தல் கூடிய விரைவில் வர இருக்கு. எனவே இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு. இன்னும் சொல்லணும்னா பாஜக தான் அதிகமான இடங்களை இந்த முறை பெறும். அதே மாதிரி கடந்த முறை பெற்ற இடங்களை கூட இந்த முறை ஆர்ஜேடியோ காங்கிரஸோ பெறாது, அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவா தான் இருக்கும் அப்படின்னு கருத்து கணிப்புகள் சொல்லுது. இந்த நிலையில 1300 கிலோமீட்டர் தூரம், 20 மாவட்டங்கள், 50 தொகுதிகள், 16 நாட்கள் பயணம் அப்படின்னு பீகார்ல வாக்குரிமை பேரணியை ராகுல் காந்தி நடத்திட்டு இருக்காரு. அரசியல் விமர்சகர்கள் பேசும்போது கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு ராகுல் காந்தி ஒரு சுற்றுப்பயணம் போனாரு. அதுக்கு கிடைத்த வரவேற்பை விட பீகார்ல அவர் தற்போது நடத்தக்கூடிய இந்த பேரணிக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. பீகார்ல சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. அங்க வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்ட தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல இருந்து 65 லட்சம் பேர் அதிரடியா நீக்குறாங்க. இதுல உயிரிழந்து விட்டனர் அப்படின்னு சொல்லி 22 லட்சம் வாக்காளர்களை பட்டியலிருந்து நீக்கினதா சொல்லப்படுது. இது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின நிலையில இது மிகப்பெரிய மோசடி அப்படின்னு எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை நாடு முழுவதுமே விவாதமாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிரச்சாரத்தை எதிர்கட்சிகள் கையில் எடுத்திருக்கு. குறிப்பா ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்காரு. இந்த பிரச்சாரத்தை மக்கள் கிட்ட எப்படி எளிமையா அவர் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படின்னா, வாக்காளர் பட்டியலிருந்து உயிரிழந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நீக்கப்பட்ட ஒரு 7 பேரோட தன்னோட வீட்டுல அவர் தேநீர் குடிக்கிறார், டீ குடிக்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உயிரிழந்தவர்களோட, இறந்தவங்களோட தேநீர் குடிக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய நன்றி அப்படின்னு அவர் பதிவிட்டார். எனவே ராகுலோட இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது பீகாரையும் தாண்டி நாடு முழுவதும் கவனம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பீகார்ல ஒரு 50 தொகுதிகளை அவர் தேர்ந்தெடுத்து முக்கியமா இந்த பேரணியை நடத்துறாரு. சமூக பொருளாதார அடிப்படை கட்டமைப்புல ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய தொகுதிகளா இந்த 50 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் போறாரு, பேரணி நடத்துறாரு. இதுல இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுத்திருக்காரு. அந்த வகையில தான் அவர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்திருந்தாரு. ஸ்டாலினும் அந்த பேரணியில கலந்துகிட்டார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க உள்ள நிலையில ராகுலோட இந்த பேரணி நிதிஷ்குமார் பாஜகவோட டபுள் என்ஜின் சர்க்காருக்கு சவால் விடும் வகையில இருக்கு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில ராகுலோட இந்த பேரணிக்கு வலு சேர்க்கக்கூடிய விதமா இந்தியா கூட்டணியில முக்கிய முகமா, தென்னிந்திய முகமா இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த பேரணியில கலந்துகிட்டதுதான். ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அவர் ஏறக்குறைய ஒரு 15 நிமிடம் பேசினார். தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்து ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை. சொந்த மண்ணில் பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குவதை விட பயங்கரவாதம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படின்னு அவர் பேசியிருந்தார். ஸ்டாலினோட இந்த பீகார் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணியில ஒரு முக்கிய முகம். இந்தியா கூட்டணியோட தென்னகத்தின் பிரதிநிதியா ஸ்டாலின் தான் இருக்கார். இன்னும் சொல்லணும்னா, தென் மாநிலங்களை பாஜகவுக்கு எதிராக இணைக்கக்கூடிய பணியை ஸ்டாலின் ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மாநில உரிமைகள், சமூக நீதி, மதச்சார்பற்ற தன்மை, இது போன்ற விஷயங்களை அழுத்தமா அதிகம் பேசக்கூடிய தலைவரா ஸ்டாலின் பார்க்கப்படுறாரு. பாஜக தன்னோட அதிகாரத்தை எங்கெல்லாம் செலுத்துதோ, எங்கெல்லாம் மாநில உரிமைகள் கேள்விக்குள்ளாக்கப்படுதோ, எதிர்கட்சிகள் எங்கெல்லாம் தாக்கப்படுதோ உடனே அதுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய ஒரு தலைவரா ஸ்டாலின் இருக்கார். அது மட்டும் இல்லாம தென் மாநிலங்கள் வர்சஸ் வட மாநிலங்களோட வளர்ச்சி, இதோட ஒப்பீடு அப்படிங்கிறது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா பீகார் வர்சஸ் தமிழ்நாடு, இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது அதிகமா நடந்திருக்கு. புள்ளி விவரங்களோட அதிகமா இதை நிறைய பேர் எடுத்து பேசியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துக்கு பிரச்சனை கிடையாது. அரசு பேருந்துகள் வசதிகள் அதிகமா இருக்கு. மினி பஸ் வரைக்கும் இருக்கு. கடைக்கோடியில ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா குறைந்தது ஒரு பேருந்தாவது அந்த கிராமத்துக்கு போகும். அப்படியான வசதிகள் இங்க இருக்கு. ஆனா பீகார் எடுத்துட்டோம் அப்படின்னா சிட்டில இருந்து கிராமத்துக்கு போறதுக்கான அந்த இணைப்புக்கான வசதி கூட மிக குறைவு. பேருந்து வசதி மிக குறைவு. அதே போல தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் அதிகமா இருக்கு. அதிகமான ஆசிரியர்கள் இருக்காங்க. காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், பஸ் பாஸ் இருக்கு, ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துறாங்க. இங்க டிராப் அவுட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளிகள் அதிகமா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல செயல்படுத்துற இந்த திட்டங்கள் எதுவுமே பீகார்ல கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட அதை முறையா செயல்படுத்துறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகள் நிறைய இருக்கு. மருத்துவ காப்பீடு வசதி இருக்கும். ஒரு சின்ன கிராமம்னா கூட ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கும். ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் அரசு மருத்துவமனைகள் இருக்கு.
ஆனா எளிய மக்கள் பயனடையக்கூடிய வகையில இருக்கா, அந்த அளவுக்கான வசதிகள் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் கேள்விக்குரியது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடை முதற்கொண்டு சாலை வசதிகள் இப்படி ஏகப்பட்ட அடிப்படை வசதிகள் இருக்கு. ஆனா பீகாரை பொறுத்த வரைக்கும் நகர கிராம இணைப்பு முதற்கொண்டு அடிப்படை வசதிகளை ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. வேலை வாய்ப்புக்காக பீகார்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பீகார் மக்கள் இங்க ஏகப்பட்ட வசதிகளை அனுபவிக்கிறாங்க, நேரடியா பாக்குறாங்க, அவங்களுக்கு நேரடி அனுபவம் இருக்கு. மருத்துவமனைக்கு போறாங்க, ரேஷன் கடைக்கு போறாங்க, பஸ் வசதி கிடைக்குது. இப்படி மொழியே தெரியலைனாலும் கூட இங்க இருக்கக்கூடிய அடிப்படையான வசதிகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்குது. அந்த நேரடியான அனுபவம் பீகார் மக்களுக்கு இங்க இருக்கு. பீகார் தொழிலாளிகள் அதை கண்கூடா பாக்குறாங்க. எனவே பீகார் மக்களை பொறுத்த வரைக்கும் உங்க மாநிலத்தோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது தமிழ்நாடு மாதிரி இருக்கணும், தமிழ்நாடோட வளர்ச்சி மாதிரி இருக்கணும், தமிழ்நாடு மாதிரியான வளர்ச்சி பீகாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கறதா அங்க இருக்கக்கூடிய மக்களோட ஒரு எண்ணமா இருக்கு. எனவே அப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்த ஒரு மாநில முதல்வரை பீகார்ல நிறுத்துவதன் மூலமா இதே மாதிரி வளர்ச்சி அடைந்த மாநிலமா பீகாரை மாத்துவோம் அப்படிங்கிற உறுதிமொழிய ஸ்டாலினை அழைத்ததன் மூலமா ராகுல் காந்தி பீகார் மக்களுக்கு சொல்றார். எனவே ஸ்டாலின் பேசக்கூடிய கல்வி, வேலை வாய்ப்பு, மாநில உரிமை, சாதி, சமத்துவம் இது எல்லாமே காங்கிரஸ் ஆர்ஜேடியோட அடிப்படை வாக்காளர்களா இருக்கக்கூடிய ஓபிசி, இபிசி சிறுபான்மையின வாக்காளர்கள் கிட்ட பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்க உதவும், எதிர்கட்சி ஒருங்கிணைப்பை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புறாங்க. எனவே ராகுல் தேஜஸ்வி குரலோடு ஸ்டாலினும் சேரும் போது இவங்களோட குரல் பீகார் களத்துல எடுபடும் அப்படின்னு நம்புறார் ராகுல் காந்தி. எனவே ஸ்டாலினை முன்னிறுத்துவதன் மூலமா இந்தியா கூட்டணி சமூக நீதிக்கான முகம் அப்படிங்கறத பீகார் மக்களுக்கு ராகுல் காந்தி சொல்றார். எனவேதான் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் ராகுல் காந்தியோட வாக்குரிமை பேரணியில கலந்துகிட்டப்போ பாஜக விமர்சனம் செய்ததை விட ஸ்டாலின் இந்த பேரணியில கலந்து போது பாஜக இன்னும் அதிகமான விமர்சனங்களை முன்வைக்குது. தமிழ்நாடு பாஜக, பீகார் மாநில பாஜக இருந்து டெல்லி மேலிடம் வரைக்கும் அதிகமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. பீகாரிகளை அவமதித்த திமுக, பீகாரிகளுக்கு சுயமரியாதை வேணும் அப்படின்னு சொல்லி திமுகவினர் பீகார் மக்களை எப்படியெல்லாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டுறது, அது தொடர்பான பதிவுகள் போடுறது அப்படின்னு திமுகவுக்கு எதிரான, ஸ்டாலினுக்கு எதிரான பிரச்சாரத்தை பீகார்லையும் கையில் எடுத்திருக்கு பாஜக. எனவே ஸ்டாலினோட பீகார் வருகை அப்படிங்கிறது ராகுல் காந்தி திட்டப்படி அவங்களுக்கு கை கொடுக்குதா அல்லது பாஜகவுக்கு கை கொடுக்குதா அப்படிங்கிறத பீகார் தேர்தல் களம் பதில் சொல்லும். இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.